முதலமைச்சர் விஜய் நாளை டெல்லி பயணம். மேகதாது விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமரிடம் கோரிக்கை வைக்க திட்டம். பத்து நாளில் கட்சி மாறியதன் மூலம் வாக்களித்த மக்களுக்கு 4 பேரும் துரோகம் இழைத்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சனம். குதிரை கீழே தள்ளி குடியை பறிக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சனம். விவசாயிகளுக்கு செய்யும் துரோகம்தான் இந்த பாரபட்சமான கடன் தள்ளுபடி. திருவண்ணாமலை தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் விமர்சனம். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூடவும் கனிம வனத்துறை அமைச்சர் டி கே பிரபு உத்தரவு. அரசு வேலை வாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெறும் நிலையில் முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர். தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதத்திற்கான 9.91 TMC தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்து மேலும் 5 MLAக்கள் EPS தரப்புக்கு திரும்பினர். விரைவில் அதிமுக முழுமையாக ஒன்றிணையும் என தகவல். தலைமை செயலகத்தில் கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு நடந்தது குதிரை பேரம் தான் காட்டுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் குற்றச்சாட்டு. கீழ்த்தளத்தில் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் மேல்தளத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து உறுப்பினர் கார்டு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர்தான் குதிரை பேரம். அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்தது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தாவேகா தலைமை இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது தாவேகாவின் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்க செய்யும். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தாவேகா தலைமை ஊக்கப்படுத்த வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இந்த கட்சிகளின் ஆதரவு ஆட்சி நீடிக்கிற வரையில், அதாவது 5 ஆண்டு காலம் வரையில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தாவேகா செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிப்பு. இசக்கி சுப்பையா ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்ட நிலையில் அறிவிக்கப்பட்டது. தாவேகாவில் இணைந்தார் இசக்கி சுப்பையா. 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே தாவேகாவில் இணைந்ததாக இசக்கி சுப்பையா பேட்டி. குதிரை பேரம் என்றால் என்ன என்பது தனக்கு தெரியாது எனவும் விளக்கம். எதுக்காக நான் இப்போ அதிமுகல இருந்து இங்க வந்திருக்கேன், ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம்,
என் தொகுதி மக்களுடைய நலனுக்காகத்தான். நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன், குதிரைனா என்ன, பேரம்னா என்னதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது? புதுச்சேரிக்கு புதிய தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம், இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மின்னல் தாக்கி 3 பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். தோட்டத்தில் பருத்தி அறுவடையின் பொழுது மின்னல் தாக்கி உயிரிழந்த சோகம். கிருஷ்ணகிரி அணையில் இருந்து 1000 கன அடி நீர் திறப்பு, ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய ஒரு புதிய அடுப்பு சந்தைக்கு வர உள்ளது. எல்பிஜியை விட குறைந்த செலவு எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலையில் நின்று கொண்டிருந்த பைக் மீது மோதிய லாரி. நால்வாய்ப்பாக இருசக்கர வாகன ஓட்டி உயிர் தப்பிய நிலையில் விபத்தின் பதற வைக்கும் காட்சிகள் வெளியீடு. குஜராத் அணிக்கு எதிரான IPL குவாலிஃபயர் முதல் போட்டி. கேப்டன் ரஜத் படிதார், விராட் கோலி, குர்னால் பாண்டியா அதிரடியால் பெங்களூரு அணி 254 ரன்கள் குவிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன். PV சிந்து, சாத்விக் சிராக் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.